Hey guys, welcome back to my channel. சாரிங்க அது நம்ம சேனல். ஸோ இந்த vlogல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெங்களூரில் வந்து ஒரு எல்இடி டிவிலாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் என்னன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப்பாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணல. அந்த இடத்துல இருக்குது கம்மி ரேட்டுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அதில் நிறைய பேர் வந்து ப்ரோ நம்ம நாட்டில் சென்னையில் வந்து ஒரு கம்மி ரேட்டில் ஒரு எல்இடி டிவி வாங்குற மாதிரி ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நானும் சென்னையில் வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஷாப்லாம் நான் தேடி பார்த்ததில் கடைசீட்டில் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3999 ரூபாயிலிருந்தே ஒரு எல்இடி டிவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அந்த ஷாப்பில் போய் பார்த்தேன், அதே மாதிரி எல்இடி டிவிலாம் இருந்தது. ஸோ இப்போ நம்ம போய் டேரெக்டாக அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டார்டிங் ரேட்லேருந்து எல்இடி டிவி இருக்குது, என்னென்ன கம்பெனி இருக்குது, என்ன மாதிரி வெரைட்டி, எந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது டிவி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ணா வணக்கண்ணா, உங்கள் நேம் என்னண்ணா? என் பேர் செல்வம்ண்ணா. ஓகேண்ணா. நானும் சரி ஒரு எல்இடி டிவி வாங்கினோம். சரி சென்னையில் இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கிடைக்குன்னு சொன்னாங்க. நானும் சந்து பொந்தெல்லாம் தேடிட்டு வந்தேன். வெளியே வந்து 3999 ரூபாய்க்கே எல்இடி டிவி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுதான் வந்தேண்ணா. உங்கள் ஷாப்பில் வந்து என்ன மாதிரி டிவி, என்ன மாதிரி கம்பெனி, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன். எவ்வளோண்ணா ஸ்டார்டிங் ரேட்டு? 3999 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? வாங்க முடியும்ண்ணா. எவ்வளோ இன்ச் சைஸ்ண்ணா? 24ண்ணா. 24? ஆமாண்ணா. சரிண்ணா. இப்போ என்ன மாதிரி பிராண்டெல்லாம் கம்பெனி வச்சுருக்கீங்க? ஒரு நிமிஷம். நம்ம ஓன் பிராண்ட்னா இது நம்ம ஓன் பிராண்ட் GEESTARனு நம்ம ஓன் பிராண்ட். இது நம்ம கடை பேர் GEESTAR தான். நம்ம கடை நேம்லேயே நம்ம இந்த பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஓன் பிராண்டு, குவாலிட்டி நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் உங்களுக்கு பிராண்டட் மாதிரியே இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து எனக்கு ஹோல்சேலில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அதை நீங்கள் கொடுப்பீங்களா? ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டைலும் பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஆந்திரா ஃபுல்லாக, கேரளா எல்லாம். ஹோல்சேலுங்கும் போது அவங்க பிஸ்னஸ் பர்பஸ் கேட்கும்போது ஹோல்சேலில் வந்து இன்னும் ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா டிவி? பண்ணி தரோம், நான் கண்டிப்பாக பண்ணி தரோம். ஒரு நீங்களே ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். ஒரு ஹோல்சேலுங்கும் போது வாங்குறாங்க, ஒரு 30 டிவி 20 டிவி வாங்குறான்னு நீங்கள் எவ்வளோ ஒரு மினிமம் வந்து எவ்வளோ கம்மி ரேட்டு கொடுப்பீங்க? நார்மலாக இப்போ ரீட்டைல் பண்ணுற ரேட்லேருந்து ஒரு 10 to 20% கம்மி பண்ணி தருவோம். அப்படியா? ஒரு 3999 ரூபாங்கிறது ஒரு 3500 கொடுப்பீங்களா? கண்டிப்பாக தரும். குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. அது வந்து அவங்க வந்து வாங்கி பார்த்து பேசி எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரிண்ணா, அப்படியே எனக்கு வந்து உங்கள் ஷாப்பை வந்து ஒரு ரிவ்யூ சுற்றி காட்டுங்க. எவ்வளோ சைஸில் டிவி, என்ன ரேட்டுங்கிறது. வாங்கண்ணா. அண்ணா இது என்ன சைஸு, எவ்வளோ ரேட்டு? இதுதான் 24 இன்ச்சஸ் 4000 ரூபாய். இதுதான் நீங்கள் வெளியே போட்டுக்கிற 3999 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டிவி. இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர், ஓன் பிராண்டு. ஷாப்லேயுமே GEESTAR தான். அப்படிங்களா? சூப்பர்ண்ணா. உங்களுடைய பிரான்ச் ஏதாவது தமிழ்நாட்டில் வெளியே வேற எங்கேயாவது இருக்கா? ஒன்லி இங்கே தானே. ஒன்லி சென்னையில் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான். 2 கடை இருக்குது. அப்படிங்களா? சரிண்ணா, இது எல்லாத்தையும் அப்படி எங்களுக்கு ரேட் என்ன, எவ்வளோ சைஸு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். 24 இன்ச்சு 4000 ரூபா. ஓகே. 32 இன்ச்சு 6500. அதுலேயே ஸ்மார்ட் இருக்குது. ஸ்மார்ட் 8500. 40 10,000 ரூபா. 40 ஸ்மார்ட்டு 13,000 ரூபா. ஸ்மார்ட்னா அதில் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு எல்லாம்? ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்டு. ஓகே. அதில் எல்லாவது இந்த லைவ் ஸ்ட்ரீமிங், நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. மொபைல் மாதிரி அது இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த HDMI சப்போர்ட், ப்ரௌசர். அது வந்து HDMI வந்து நார்மல் டிவிலே வரும். HDMI, AV, VG எல்லாம் நார்மல் டிவிலே வரும். ப்ளஸ் இது வந்து ஆண்ட்ராய்டெலாம் வரும். ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் மொபைல் என்னென்ன இருக்கோ அந்த பொருள் எல்லாம் அப்படியே ஒத்துலேயே வரும். சரி, ஓகேண்ணா. இது என்ன சைஸ்ண்ணா வருது? இது 50 ஸ்மார்ட்டு. ஓகே. 21,000 ரூபா. 55 ஸ்மார்ட்டு 26,000 ரூபா. 26,000 ரூபா. இப்போ வேற கம்பெனி ஒப்பிடும்போது வேற பிரான்ச் ஷோரூமில் வந்து இப்போ இந்த டிவி எவ்வளோ சைஸ் சொன்னீங்க? 55. அப்போ வேற ஒரு பிரான்ச்சில் வேற கம்பெனி எடுத்தோம்னா எவ்வளோ நார்மலாக ஒரு ரேட்டு வரும்? இந்த 55 எல்லாமே எல்லா மக்களுக்கே தெரியுது. கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. எவ்வளோ வரும் நான் கேட்குறேன். ஆவரேஜாக 80,000 ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட. 80,000 வரும். 60 இல்லைன்னா 60 வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? நான் 26,000 ரூபா.
அதாவது வெளியே வந்து வெளி மார்க்கெட் வெளி ஷோரூமில் போய் வாங்கினோம்னா நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ எல்இடி டிவின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு 80,000 60,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு டிவி வந்து நீங்கள் ஒரு ஒன்லி ஒரு 24,000 வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஹோல்சேல் வாங்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் அது வந்து அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறத பொறுத்து எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்குறீங்கிறத பொறுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதை பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் ஷாப்பில் வந்து இந்த எல்இடி டிவி மட்டும்தான் இருக்கா, வேறு ஏதாவது அதர் கார் சிஸ்டம், ஹோம் தியேட்டர் எல்லாமே இருக்கு. அது காருக்கு தேவையான மெயின் டிவி தான். மார்க்கெட்டை பொறுத்தவரை மெயின் டிவி தான். ஓகே, அதில் வந்து சைடு பிஸ்னஸ் மாதிரி வேற. சரி, ஓகே. இப்போ வேற ஏதாவது டிவி சர்வீஸ் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாமா? எல்லா டிவி ஆல் பிராண்ட் பண்ணிடலாம். ஆல் பிராண்டை வந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஹை ப்ரோ, என்ன ஆளே மாறிட்டீங்க? புது கூலிங் கிளாஸ், புது பிரேஸ்லெட், புது மொபைல். டிக்டாக் பண்றேன்டா. டிக்டாக் பண்ணா எப்படி சம்பாதிக்க முடியும்? 4Fun சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணனேமே 50 ரூபா உனக்கு காசு தந்துடுறாங்க. ஸோ அந்த ஆப்ல வந்து நீ டிக்டாக்ல பண்ற வீடியோ எடுத்து அப்படியே அங்கே அப்லோட் பண்ணினா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு காசு தராங்க, ஷேர் பண்ணினாலும் உனக்கு காசு தராங்க. ஸோ அந்த ஆப் வந்து நீயே டவுன்லோட் பண்ணிக்கோ, நீங்களும் டவுன்லோட் பண்ணீங்க. ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆப் நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் சம்பாதிங்க. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு எல்இடி டிவி மட்டும்தான் வாங்கிக்க முடியுமா? வாங்கும்போது ஏதாவது இந்த வாரண்ட்டி சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது கிளைம் பண்ணுவீங்களா? நம்ம டிவிக்கு எல்லா டிவிக்கும் 1 இயர் வித் வாரண்டியோடு இருக்குண்ணா. நம்ம டிவிக்கே 1 இயர் வாரண்ட்டி தரோம் ஜிஸ்டார் பிராண்டுக்கு. அது இல்லாமல் அதர் பிராண்டட் சர்வீஸும் நாங்கள் பண்ணுறோம். வெளியே இப்போ சோனி, சாம்சங் பிராண்டட் டிவி கூட சர்வீஸ் பண்ணுறோம். இவர் தான் நம்ம மெக்கானிக்கு. ஓ, அப்படிங்களா? சரி, இப்போ வேறு ஏதாவது எல்இடி டிவி சர்வீஸ்னா எல்லா டிவி சர்வீஸ் பண்ணுவீங்க? எல்லா பிராண்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. சோனி, பெரிய பெரிய டிவி சோனி, இது வந்து வெஸ்டர்ன், மைக்ரோமேக்ஸ், சாம்சங், எல்லா பிராண்டும் சர்வீஸ் பண்றோம். அவுட் பிராண்ட் எல்லாமே பண்றோம். பாரு, பிலிப்ஸ், அவுட் பிராண்டும் பண்றோம், பிளஸ் நம்ம பிராண்டும் பண்றோம். எல்லாமே இருக்கு. சரி, ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து ஹோம் தியேட்டர் ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹோம் தியேட்டர் உங்களுக்கு இருக்குண்ணா 2.1 ஸ்டார்டிங் ஒரு 1200 இருக்குது. 2.1 1200 கூட இருக்குது. பட் 1200 கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கும் வாரண்ட்டி இருக்குது. அதுலேருந்து 1200 உங்களுக்கு இது உங்களோட ஓன் பிராண்டா? இல்லை, இது வந்து நம்ம ஓன் பிராண்ட் நேம்லேயும் பண்ணுறோம், வேறு ஒரு பிராண்ட் நேம்லேயும் பண்ணுறோம். 2-3 பிராண்ட் நேமில் பண்ணுறோம். ஸோ அப்போ எல்இடி டிவின்னு எடுத்துட்டோம்னா 3999 ரூபாயிலேருந்து நம்ம சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்புறம் அதர்வைஸ் வந்து ஹோம் தியேட்டர்னு எடுத்துட்டோம்னா 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆமாண்ணா. இப்போ இதுக்கும் வந்து வாரண்ட்டி எல்லாமே கிளைம் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்கும் வாரண்ட்டி இருக்குது. எல்லா ஹோம் தியேட்டருக்கும் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. டிவிக்கும் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ வெளியே நிறைய மாவட்டங்கள்லேருந்து பார்ப்பாங்க. இப்போ ஏதாவது ஆன்லைன் கொரியர் சர்வீஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஆன்லைனில் நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. எல்லாமே சர்வீஸ்லாம் இங்கேயே இருக்குது. மேலே சர்வீஸ் சென்டர் மேலேயே இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது. சின்ன இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, வெளியே இருக்கிறவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு ஒரு 2 டிவி வேணும், 3 டிவி வேணும்னு உங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணால் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து இது பண்ணிடுவோம், பார்சல் பண்ணி. ஓகேண்ணா. அப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணால் இப்போ வெளியே அதர்வைஸ் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க, கொரியர் இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. ஓகேண்ணா. இப்போ நாங்கள் ஷாப் ரிவ்யூ எடுத்துகிட்டு வச்சு வேறு வந்து நம்ம சேனல் சார்பாக, அதாவது நம்ம எடிசன் விளாக்ஸ் நான் சொன்னாலே ஒரு யூடியூபர்னு, அதாவது நம்ம சேனல் சார்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஷாப்புக்கு வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 10 ஷாப் இருந்தாலும் நம்ம ஷாப்புக்கு வந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோண்ணா. நீங்கள் ஓகே கைஸ், வந்து அண்ணன்ட்ட சொன்னேன், ரொம்ப அருமையாக வந்து ஷாப்பு வந்து ரிவ்யூ கொடுத்தாரு. அண்டு அதுவும் இல்லாமல் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இந்த ஷாப்போடைய லொக்கேஷன் கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணா வீடியோ பார்த்தேன்னா நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக அண்ணா ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவார். அப்புறம் அண்ணா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மெயினாக நம்ம சேனலை பார்த்து கால் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லுங்கள். அண்ணன்ட்ட வந்து நீங்கள் நினைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். பயப்படாமல் நம்ம கவலையே பட வேணாம். சென்னையில் இப்படி ஒரு ஷாப் இருக்குது, ஓகேவா? நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லொக்கேஷன் கொடுக்குறேன், வாங்க சேனலை பார்த்தோன்னு சொல்லி வாங்கிக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு டிவி வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து 1க்கு 2 வந்து ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் வந்து செக் பண்ணிக்காங்க. இப்போ இங்கே வந்து 3999 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குதுன்னா அதே டிவி வந்து வெளியே ஆன்லைனில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 60,000 80,000 டிவி கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 26,000 வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீலிங்கில் இங்கே வந்து பேசிக்காங்க. நான் இப்படி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ சேல் பண்ணுறாங்கிறது சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.